ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு எம்மியான டேஸ்டியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து எக் அண்ட் ப்ரெட்டில் செய்கிற ரெசிபி. எக் ப்ரெட் அண்ட் மில்க். ஸோ இது மூணும் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ 2 எக்கு, 1 கப் மில்க்கு, ஒரு 5 ஸ்லைசஸ் வந்து ப்ரெட் எடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு எக்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ ப்ரெட்டை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். ஸோ எந்த குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ப்ரெட்டு வந்து நான் பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸ் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ப்ரெட் க்ரம்ஸாக பண்ணிட்டாலும் ஓகே. இல்லை இந்த மாதிரி பீசஸாக க்யூபாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை ப்ரெட்டை வந்து பிச்சு போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம ப்ரெட் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது எக்ஸ் 2 எக்கு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த 2 எக்கு பிரேக் பண்ணி இதோட சேர்த்துக்கலாம். ஸோ இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஹவர்ஸுக்கும் செய்யலாம். குட்டீஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட்டும். இது வந்து நான் எடுத்துருக்கிறது வந்து வீட் ப்ரெட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து மில்க் இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தெந்த குவான்டிட்டி நீங்கள் எடுக்கிறீங்களோ அந்த குவான்டிட்டி அளவுக்கு நீங்கள் ப்ரெட் அண்டு மில்க் இதோட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம மில்க் சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரெட் க்ரம்ஸாக பண்ணும்போது நம்மளுக்கு உடனேவே வந்து மிக்ஸ் ஆகிடும். ஸோ நான் பீசஸாக பண்ணேன்னா கொஞ்சம் நம்மள நல்லா வந்து மேஷ் பண்ணி விடணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் லைட்டாக அப்படியே மேஷ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி டேஸ்ட் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி வந்து பொடிச்சு பண்ணாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி பிச்சு போட்டுட்டு செஞ்சாலும் ஓகே. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது இதை வந்து நம்ம வந்து ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இட்லி பிளேட் வச்சுட்டு லைட்டாக நெய் வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறது இப்போ நம்ம இட்லிக்கு வந்து ஸ்டீம் பண்ணுறதுக்கு எப்படி நம்ம ரெடி பண்ணிப்போமோ அந்த மாதிரி நீங்கள் இப்போ ஒரு இதுலேயும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் கரண்டி அளவுக்கு எடுத்து வந்து ஊற்றிக்கலாம். அந்த மிக்ஸ் பண்ணி வச்சு மிக்ஸ் வந்து நம்ம ஒரு ஆஃப் அளவுக்கு வந்து ஃபில் பண்ணால் போதும். ஏன்னா இது நல்லா குக் ஆகிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நல்லா உப்பி வரும். அதனால் வந்து ஒரு ஆஃப் ஃபில் ஆகிற மாதிரி நம்ம இந்த மிக்ஸை வந்து இதில் எல்லாம் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் கரெக்டாக வந்து 5 இட்லி ரவுண்டில் வந்து ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ வச்சுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு நம்ம இட்லி ஆவி காமிக்கிற மாதிரி ஸ்டீமில் வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே வந்து உப்பி வந்திருக்கும். உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே சுகர் வேணும் அப்படின்னா சுகர் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் மேலே சுகர் போட்டுட்டு அந்த ஸ்டீம் பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகும். ஸோ அப்போ மெல்ட் ஆகும், நல்லாயிருக்கும், அந்த சுகர் டேஸ்ட்டும் வரும். அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான ப்ரெட் எக் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.